நம்ம உடம்பு சரியில்லைன்னா மருந்து சாப்பிட்டு சரிப்படுத்திடுறோம். ஆனா மனசு சரியில்லைன்னா என்ன பண்றோம்? எங்கேயாவது சாப்பிட போறோம், இல்லைன்னா பாட்டு கேட்கிறோம். ஆனா அதுக்கப்புறம் மனசு திருப்பி பழைய நிலைமைக்கே போய் வேதனையில துடிக்குது. அப்ப இந்த மனசு வேதனைக்கு ஏதாவது மருந்து இருக்கான்னு கேட்டா நிச்சயமா இருக்கு. அதுதான் முருகாங்கிற மகா மருந்து. இந்த மனது வேதனைக்கு அருணகிரிநாதர் சொல்றார், தினமும் இந்த பாட்டை சொல்லுங்க, உங்களுடைய மனவேதனை நிச்சயமாக மாறும். அது கண்கூட பார்க்கக்கூடிய உண்மைங்கிறார். அந்த பாடல் என்ன அப்படின்னா, என் தாயும் எனக்கருள் தந்தையும் நீ சிந்தாகுலமானவை தீர்த்தனையால் கந்தா கதிர்வேலவனே உமையாள் மைந்தா குமரா மறை நாயகனேங்கிறார். அம்மா பாட்ட போய் தானே புலம்புவோம். அருணகிரிநாதர் சொல்றார், என் அம்மா, என்னுடைய அப்பா, என்னுடைய குரு சகலமும் நீதான், என் மனசு வேதனையை தீர்த்தருள் கந்தான்னு கதறுகிறார் நமக்காக. நன்றி. நம்ம உடம்பு சரியில்லைன்னா மருந்து சாப்பிட்டு சரிப்படுத்திடுறோம். ஆனா மனசு சரியில்லைன்னா என்ன பண்றோம்? எங்கேயாவது சாப்பிட போறோம், இல்லைன்னா பாட்டு கேட்கிறோம். ஆனா அதுக்கப்புறம் மனசு திருப்பி பழைய நிலைமைக்கே போய் வேதனையில துடிக்குது. அப்ப இந்த மனசு வேதனைக்கு ஏதாவது மருந்து இருக்கான்னு கேட்டா நிச்சயமா இருக்கு. அதுதான் முருகாங்கிற மகா மருந்து. இந்த மனது வேதனைக்கு அருணகிரிநாதர் சொல்றார், தினமும் இந்த பாட்டை சொல்லுங்க, உங்களுடைய மனவேதனை நிச்சயமாக மாறும். அது கண்கூட பார்க்கக்கூடிய உண்மைங்கிறார். அந்த பாடல் என்ன அப்படின்னா, என் தாயும் எனக்கருள் தந்தையும் நீ சிந்தாகுலமானவை தீர்த்தனையால் கந்தா கதிர்வேலவனே உமையாள் மைந்தா குமரா மறை நாயகனேங்கிறார். அம்மா பாட்ட போய் தானே புலம்புவோம். அருணகிரிநாதர் சொல்றார், என் அம்மா, என்னுடைய அப்பா, என்னுடைய குரு சகலமும் நீதான், என் மனசு வேதனையை தீர்த்தருள் கந்தான்னு கதறுகிறார் நமக்காக.